கல்யாண சமையல் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சமையல் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறோன்னா ஒரு சைவ சாப்பாடு பண்ணுறோம். இன்றைக்கி யார் சமைக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலு அண்ணன் தான் சமைக்கிறாப்புல. அவரே சொல்லுவாப்புல என்ன சமைக்கிறோம் என்னன்னு அவரே சொல்லுவாப்புல. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சைவ சாப்பாடு. இதில் கேரட் சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார், லெமன் ரசம், வத்த குழம்பு, கோஸ் பொரியல், சேனக்கிழங்கு காரகறி, அவுள் பாயாசம். சரி ரைட்டுண்ணே. இவங்களே யாருண்ணே? புதுசாக இருக்கிறாங்க, எல்லா மகள்லாம் புதுசாக இருக்குது. இவர் வந்து என்னோட மச்சனோட பையன், ஒரு தம்பி, இவரும் தம்பி தான். எல்லோரும் உங்கள் கூட எப்பயும் சமைக்கிறவங்க தான். சரி ரைட் ஓகேண்ணே. சமையல் ஆரம்பிப்போமா? சரி ரைட் ஓகேண்ணே. சாம்பாருக்கு பருப்பு வைக்க போகிறோம்பா. அது பாசி பருப்பு, துவரம் பருப்பு, மஞ்சத்தூள் போட போகிறோம்பா. கத்திரிக்காய் பருப்பு. சாம்பார் தாளிக்க போகிறோம். கடுகு, உளுந்து, சீரகம், மிளகாய், சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு, பச்சை மிளகாய் இருக்குது, தக்காளி போட்டுக்கிறோம்பா. மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம்பா. பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி போட்டுக்கிறோம்பா. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மாங்காய் போடுறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கணும். தாளிப்பு நல்லா கொதிச்சிருச்சு. மளிகையில் போட்டு இறக்கி வைக்க போகிறோம். தோசை வைக்க போகிறோம்ப்பா. நல்ல ஒரு வெந்துருச்சு. இப்போ பாசிப்பருப்பு போட்டுக்கிறோம். முட்டைகோஸ் போடுறோம்பா. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். தோசை வெந்துருச்சுப்பா. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கோஸ் பருப்பு போட போகிறோம். சீரகம் போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. கிண்டி சாமி தேங்காய் திருவள் போட்டுக்கிறோம். இல்லை வெங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மல்லித்தலை போட்டுக்கிறோம்ப்பா. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். வத்த குழம்பு வைக்க போகிறோம். மிளகு போட்டுக்கிறோம். சோம்பு போட்டுக்கிறோம். வெந்தயம் போட்டுக்கிறோம். மிளகாய் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம்பா. உப்பு போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். வத்த குழம்புக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கிறோம்பா. வத்த குழம்புக்கு புளி ஊற்றிக்கிறோம். வத்த குழம்புக்கு பூண்டு போட்டுக்கிறோம்பா. வத்த குழம்புக்கு வறுக்க போகிறோம்பா. வத்தல் பொரிஞ்சிருச்சுப்பா. நல்லா கொதிக்குது. இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். வத்த குழம்பு மல்லித்தலை போட்டுக்கிறோம்பா. வத்த குழம்புக்கு லெமன் ரசம் வைக்க போகிறோம்பா. கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். ரசத்துக்கு பச்சை மிளகாய் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம்பா. இடித்த பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு அப்படி போடுறோம். மிளகு ஜீரகம் தூள் நுணுக்கி வச்சுருக்கோம். அது ரசத்துக்கு போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். பருப்பு வச்சு தண்ணி அதை ஊற்றிக்கிறோம். எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கிறோம். ஒரு 10 பழம் இருக்குது. லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை போட்டுக்கிறோம். நல்லா கொதிக்குது. அவுள் பாயாசத்துக்கு பால் காய்க்க போகிறோம்.
பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லா அவுல நல்லா கெட்டி அவுல் நல்லா ஊற வச்சு கழுவிட்டோம். இப்போ இதில் போடுறோம். பாலில் போடுறோம். பாலில் விட்டு நல்லா வேக வைக்கணும். நெய் ஊற்றுறோம்ப்பா. நெய் ஊற்றி முந்திரி திராட்சை பொரிக்கிறோம். போட்டுக்கிறோம். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டாச்சு. அடுத்து பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கிறோம் அவுள் பாயாசத்துக்கு. தேங்காய் பால், நாட்டு சக்கரை, மில்க் மேட்டு, அவுள் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் வறுக்க போகிறோம் பாருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசி பூவு, கல்பாசி போட்டு தாளிக்கிறோம். தேனை காய்கறிக்கு புதினா மல்லி போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். மட்டன் மசாலா போட்டுக்கிறோம்பா. சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம்பா. மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஜீரகத்தூள் போட்டுக்கிறோம். புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். வரமிளகாய் ஊற வச்சு அரைச்சது, தேங்காய் அரைச்சிருக்கோம். அரைச்சதை ஊற்றிருக்கோம். ஆயிலில் வறுத்து வச்சுருக்கோம் சேனை. அதை போட்டுக்கிறோம் மசாலாவில். சேனக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. சேனை காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை போட்டுக்கிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கேரட் சாதம் சேர்க்குறோம்பா. வெகு உளுந்து, ஜீரகம், காஞ்ச மிளகாய், வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம்ப்பா. உப்பு போட்டுக்கிறோம். ரொம்ப பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கேரட் துருவி வச்சுருக்கோம், போட்டுக்கிறோம். அதை கேரட் நல்லா வதங்கிருச்சு. போடாது, அதுக்கு மேலே போடாது. அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமையல் முடிஞ்சிருச்சு. காலிலேருந்து சமையல் பண்ணிட்டுருக்குறாங்க. எப்போ அடின்னு ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு இப்போ தான் போய் இல்லத்தில் கொடுத்துட்டு வந்தோம். நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ தான் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்குறோம். முதல்ல நம்ம கேரட் சாதத்துலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம பரவாயில்ல, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி கேரட் சாதம் செஞ்சதே இல்லை. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. எல்லாத்தையும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கடைசி எது நல்லா இருக்குதோ அதை சாப்பிடுவோம். சாம்பார் முதல்ல சாப்பிடுவோம். எப்பவும் போல் சாம்பார் நல்லா இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. சாம்பார் அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ அடுத்தது வத்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வத்த குழம்பு கொஞ்சமாக போட்டு சாப்பிடுனாரு. விழுந்துருச்சு நிறையா. ஐயோ அப்பா, சூப்பராக இருக்குது. நிஜமாவே நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க, பாலு சாம்பாரா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து விடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முட்டைகோஸ் பொரியலும் சூப்பராக இருக்குது.
வத்த குழம்பு தான் ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரசம் பிடிக்காதானே உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் லெமன் ரசம் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி. அதனால் அடுத்தது ரசத்துக்கு போவோம். அவ்வளோதான், ரசம் சாப்பிடுவோம். ரசத்து கூட கருணக்கிழங்கு பொரியலை சாப்பிடுவோம். மசாலா மாதிரி பண்ணியிருக்கிறேன்னாரு. ரசத்தில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல, நார்மல் ரசம் மாதிரி தான் இருக்குதுன்னா பொரியல் சூப்பராக இருக்குது. கருணக்கிழங்கு பொரியல் பொரியல்னாலே நான் சூப்பராக சாப்பிடுவேன், நிறையா வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோதான், ரசத்தை சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக பாயசத்தை சாப்பிடுவோம். ஸ்பூன் ஒன்று கொடுங்கண்ணே. ஸ்பூன் எதுவுமே கொடுக்காம வச்சுருக்கிறீங்க. அதுதான் அவுள் பாயசம். அப்பளத்தை தொட்டு சாப்பிடுப்பா, நல்லா இருக்கும். இது என்ன கலராக இருக்குது? அப்பளம் தொட்டு சாப்பிட்றதா? நாட்டு சக்கரை போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது அவுள் பாயசம். அப்படியே ஊற்றிடுறதா? அப்படியே ஊற்றிட்டு பிறகு சாப்பிடும் சோறு மாதிரி. நல்லா முந்திரி பருப்பு ஒரு எடுத்து தினமும் பிசைஞ்சு சாப்பிட்றாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. நல்லா இருக்குது. பாயாசம் அட்டகாசமாக இருந்துச்சு. இது டாப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயாசம், வத்த குழம்பு, இது 2 தான். அவ்வளோதான், சைவ சாப்பாடு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. அட்டகாசமாக இருந்துச்சு. பாலு சமையல் எப்பயுமே அழகாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு பிடிச்சிருந்த 2 டிஷ் தான். ரசம் கொஞ்சம் ஓகே தான். உங்கள்கிட்ட சும்மா போய் சொல்ல விரும்பல நான். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். யூடியூப் சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எங்களுக்கு வளரும். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you.